வெல்கம் பேக் டு ராஜித் லக்ஷ்மி அஃபிஷியல். இன்னைக்கு என்ன vlogன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போறோம். ஸோ துவரம் பருப்பு வந்துட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிறுபருப்பு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் சிறுபருப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு சாம்பார் வந்துட்டு சூப்பரா வரும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பருப்பு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வெங்காயம் 2 வந்துட்டு பெரிய சைஸ் அளவுக்கு, தக்காளி ஒரு 5-6 பல்லு பூண்டு, இது எல்லாமே ஒண்ணா போட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போதான் வந்துட்டு மேலே பொங்கி வராது. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் வந்துட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து விட்டுடலாம். பருப்பு வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வரட்டும். குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். கீரை பொரியலுக்கு வந்துட்டு வேர்க்கடலையை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும். இது நல்லா ப்ரௌனிஷா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அப்பதான் வந்துட்டு நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொரகொரப்பா வரும். இப்ப வேர்க்கடலை வந்துட்டு வறுத்தாச்சு. இப்ப கீரை வந்துட்டு பொரியல் பண்ணிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் சட்டி சூடாகட்டும். கீரை பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி வந்துச்சு. பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கீரை வந்துட்டு போட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விடலாம். முருங்கீரை வந்துட்டு கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் வந்துட்டு முருங்கீரை வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ கிடைச்சிச்சன்னா வாங்கி சாப்பிடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். கீரைக்கு வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். கீரையிலே வந்துட்டு நமக்கு தண்ணி வந்துடும். நம்ம ஸ்டார்டிங்ல போடும் போது எவ்வளவு கீரை இருந்தது, இப்ப பாருங்க வதக்க வதக்க எவ்வளவு கம்மியா இருக்கு. கீரை வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம வேர்க்கடலை வந்துட்டு அரைச்சு வச்சிருக்க பாருங்க, கொரப்பா அரைச்சு வச்சிருக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்ப இந்த பவுடர் வந்துட்டு கீரையில வந்துட்டு போட்டுக்கலாம். முருங்கீரையில வந்துட்டு வேர்க்கடலை போட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க சூப்பரான முருங்கீரை வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அது வேர்க்கடலை எல்லாம் போட்டு செஞ்ச முருங்கீரை பொரியல் சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். மறக்காம இந்த முருங்கீரை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முருங்கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான் வந்து நம்ம செய்ய போறோம். வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ வெண்டைக்காய் சாம்பார் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசா வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வதக்கில நம்ம போட போறோம். அப்பதான் வந்து அந்த வழவழப்பு தன்மை வந்துட்டு இருக்காது. இப்போ வதங்கிடும் இது. அதனால கொஞ்சம் பெருசாவே போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சாச்சு. நல்லா ஹீட் ஆகட்டும். கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விடலாம். ஏன்னா அப்பதான் வந்துட்டு இதுல இருக்கிற வந்துட்டு பிசு பிசு தன்மை வந்துட்டு போகும். நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெண்டைக்காய் பாருங்க, இப்போ அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துட்டு இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தனித்தனியா உதிரியா இருக்கு பாருங்க.
ஸோ இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டா போதும். எண்ணெய்லாம் நம்ம எதுவுமே ஊற்றவே இல்லை. நம்ம அப்படியே கடாயை வச்சுட்டு நம்ம வந்துட்டு வெண்டைக்காய் மட்டும் ட்ரையாக வறுத்துட்டு இருக்கோம். அந்த பிசு பிசுப்பு தன்மை போக்குறதுக்காக வந்துட்டு நம்ம இது வந்துட்டு கடாயில போட்டு வறுத்துட்டு இருக்கோம். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சாம்பார் தரச்சிக்கலாம். சட்டி வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்டியை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எண்ணெய் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அடி பிடிக்காது. 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காய் வந்துட்டு போட்டுடலாம். போட்டுட்டு இன்னும் வந்துட்டு எண்ணெயிலே இருந்துட்டு இது வந்துட்டு நல்லா வதங்கட்டும். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காயிலே இது நல்லா வதக்கி விடலாம். வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். ஸோ சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். சூப்பராக சாம்பார் வந்துட்டு கொதி வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு வெண்டைக்காய் சாம்பாரும் முருங்கீரை பொரியலும் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ரால் வித் லட்சுமி அஃபிஷியல் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.